இப்போ 8th sum பார்க்கலாம். From the following balance sheet, Subha and Sudha, who share profits and loss 2:3. How many partners? 2 partners in the sum. The 2 partners are sharing profit or loss. The ratio 2:3. Calculate interest on capital 5% per annum for the year ending 31st December 2018. So, this year, January to December, calendar year. Balance sheet 31st December 2018. Liabilities. Capital Sudha's, Subha's. Current liabilities. In asset side, fixed asset, current asset is given. Drawing of Subha and Sudha during the year 8,000 and 10,000 respectively. Profit earned during the year was rupees 30,000. இப்போ 5th sum 6th sumலலாம் ஓப்பனிங் கேபிட்டல் அவனே கொடுத்துருந்தாங்க. ஸோ டைரக்ட்லி we have to calculate for interest on capital. பட் இந்த சம்மில் வந்து நோ ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to calculate ஓப்பனிங் கேபிட்டல். அதுக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்ல, அந்த ஃபார்மேட்டை ரீகால் பண்ணிக்கணும். இப்போ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் த ஓப்பனிங் கேபிட்டல், கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், பர்டிகுலர்ஸ் சுபா அண்டு சுதா. அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஆர் ப்ராஃபிட். ஓகே, இப்போ இந்த சம்மில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 31st 12/2018. க்ளோசிங் கேபிட்டல் இஸ் இன் த பேலன்ஸ் ஷீட் 40,000, 60,000 ஃபார் 2 partners. Add drawing, 2 partners உடைய drawing 8,000, 10,000. 8,000, 10,000. ஆட் பண்ணோம்னா 48,000, 70,000. less profit already credited. Profit 30,000. So put 2 partners. So you have to share the ratio 3:2. Sorry, 2:3. 30,000 into 2/5. 30,000 into 3/5. Each partners, Subha 12,000, Sudha 18,000. So 48,000 minus 12,000, 36,000, 70,000 minus 18,000, 52,000. So this is a opening capital. Next step தான் we have to calculate for the interest on capital. Understand ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? போன சம்லலாம் அவனே டைரெக்டாக ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பட் இந்த சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான், ட்ராயிங் கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், பட் நோ ஓப்பனிங் கேபிட்டல். ரூல்ஸே என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்போவுமே ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸு. அதனால தான் இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான ஃபார்மேட்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் ப்ராஃபிட். இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிருச்சு. இதை வச்சு we have to prepare for the interest on capital. ஓகே, அதான் அங்கே போட்டோம். ப்ராஃபிட் 30,000 ஷேர் பண்ணுறோம் ஈச் பார்ட்னர்ஸுக்கு 2:5, 3/5, ஒவ்வொருத்தருக்கும் 12,000, 8,000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதுக்கு தான் உண்டான ஃபார்முலா எழுதிக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்னென்னா என்ன அமௌண்ட் ஆஃப் capital into rate of interest into period. ஓகேவா? இப்போ சுதாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 36,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 இன்ட்டு 12/12. ஏன்னா இது ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 12/12 போட்டாலும் போடலாம், போகாட்டில்லை. ஆனால் இந்த ஃபார்முலாவை கட்டாயம் நீங்கள் நோட் புக்கில் எழுதியிருக்கணும். சுபாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,800. நெக்ஸ்ட்டு சுதாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சுதாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 52,000 இன்ட்டு 5/100. இந்த 5 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சம்மில். இவருடைய இன்ட்ரெஸ்ட், இவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு 2,600. ஓகேவா?
இந்த 8th சம் வந்து ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் த ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக கால்குலேட் பண்ணணும். ஓகே, 9th சம்மும் அதே மாதிரி தான். ரீட் த 9th சம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட். ராஜன் அண்டு தேவன் 2 பார்ட்னர்ஸ். இவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட்டை? 2:1. ராஜனுக்கு 2%, தேவனுக்கு 1%. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% கொடுத்துருக்காங்க. இதுவும் எண்ட் ஆஃப் க்ளோஸ் பண்ணுறது டிசம்பர். கணக்கு பாருங்கள். கேபிட்டல் ராஜனுடைய கேபிட்டல், தேவனுடைய கேபிட்டல். இது எண்ட் ஆஃப் த இயர் 31st December 2000. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த கேபிட்டல். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 40,000. சன்ட்ரி அசெட் 2,20,000. Additional information. On 1st April 2018, Rajan introduced for additional capital. ஏப்ரலில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 40,000. செப்டம்பர் 2018 தேவன் இன்ட்ரடியூஸ்ட் 30,000. ஓகேவா? ட்ராயிங் ஆஃப் ராஜன் அண்ட் தேவன் டியூரிங் த இயர் 20,000 அண்டு 10,000. ரெண்டு பேரும் எடுக்கிற பணம். அடுத்து ப்ராஃபிட் ஏர்ன் திஸ் இயர் 70,000. அந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து 70,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மும் 8th சம் மாதிரி தான். தேர் இஸ் நோ ஓப்பனிங் கேபிட்டல். ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஹெட்டிங் எழுதிக்கிங்க. கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் பர்டிகுலர்ஸ். 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ராஜன் தேவன். ருபீஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க 1,80,000. அப்போ 1 lakh ராஜனுக்கும் 80,000 தேவனுக்கும். இதோட ஆட் பண்ணணும் ட்ராயிங். ட்ராயிங் கணக்கில் கொடுத்துருக்காங்க. தேவன் அண்ட் ராஜன் அண்ட் தேவன் டியூரிங் 20,000 அண்டு 10,000. ஸோ 20 + 20 10 ஆட் பண்ணோம்னா 1,20,000 90,000. இதுலேருந்து லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 30,000. ஸோ 80,000 60,000. கீழே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ராஃபிட் 70,000. ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் ஷீட்டில் 40,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கொடுத்தாச்சு. ஸோ 70,000ல் 40,000 போச்சுன்னா மீதி இருக்கிறது 30,000 தான். இந்த ப்ராஃபிட்டை தான் அந்த 2 பார்ட்னர்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எப்படி கொடுக்கணும்? அவனுடைய ஷேரிங் ரேஷியோ பாருங்கள், 2:1. அப்போது 30,000 இன்ட்டு 2/3, 30,000 இன்ட்டு 1/3. ராஜனுக்கு 2%, தேவனுக்கு 1%. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் 20,000 10,000. இதை லெஸ் பண்ணணும். ஓகே, இவனுக்கு 60,000, இவருக்கு 50,000. ஸோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இதில் இருந்து நம்ம வி ஹாவ் டு கால்குலேட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இதுவும் அப்படி தான். கேலண்டர் இயர் ஜனவரி டு டிசம்பர். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு யார் பார்ட்னர்ஸு? ராஜன். அவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 60,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு இங்கே 12/12 போட்டாலும் போடலாம், போடாட்டியும் கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா இந்த 60,000 நம்ம 12 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த இயர் ஃபுல்லாக ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால இங்கே 12/12 போட்டாலும் போடலாம். அதுதான் இங்கே 3rd ஒன். இப்போ கேன்சல் பண்ணிட்டா, இப்போ இங்கே கிடைக்கிது இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டா இருக்குது 3,600. அந்த வருஷத்துலேயே அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல். கணக்கு படிக்கிறப்ப இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏப்ரல்னா ஜனவரி டு டிசம்பரில் தான் கணக்கு முடிக்கிறாங்க. அப்போ ஏப்ரல்னா எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கேபிட்டலை? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 9 மாதம். இது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 12 மாதத்தில் அந்த 40,000 9 மந்த்ஸுக்கு அந்த பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணினா 1,800. ஸோ ராஜனுக்கு நம்ம பிஸ்னஸ்லேருந்து கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,400 ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 50,000. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன்
கேபிட்டல் 6% பை எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம் 12 months. 12 கேன்சல் ஆயிரும், 20 கேன்சல் ஆயிரும். இப்போது 5 into 6 3000. இவரும் அடிஷ்னல் கேபிட்டல் யூஸ் கொண்டு வந்திருக்காரு. எப்போ கொண்டு வந்தாருன்னா செப்டம்பர். அப்போது எப்போ கணக்கு முடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். டிசம்பரில் முடிக்கிறாங்களா? அப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ 4 months. அந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் 6% பை 100 இன்ட்டு எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம்? பீரியட் ஆஃப் 4 months யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 4/12. இந்த 12 தெரியும் இல்லையா? வருஷத்துக்கு 12 மாதம். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு 600 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3600. இப்போ ராஜனுக்கு 5400, தேவனுக்கு 3600 சில்ட்ரன். இது கொஞ்சம் கணக்கு படிக்கிறப்பே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த பணம் ஓப்பனிங் கேபிட்டல் அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் எத்தனை மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மாதத்தை கவுண்ட் பண்ணிக்கணும். கணக்கு படிக்கிறப்பயே என்னன்னு பார்த்துக்கணும். ஃபினான்ஷியல் இயரா கேலண்டர் இயரான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ 8th சம்மும் 9th சம்மும் பார்த்தாச்சு. இப்போ 10th சம் போகலாம். ஓகே.